கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு மாயா கிட்ட அந்த புடவையை காமிச்ச பிறகு ஒரே குழப்பத்தில் இருக்காரு. கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட மயில் வாகனம் அங்கேருந்து வந்து கார்த்தியை பார்த்து, ஏப்பா கார்த்தி, உன்கிட்ட பேசுறத வீட்டில் உள்ளவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இருப்பா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம் கதவை சாத்துறாரு. சாத்திட்டு, நம்ம 2 பேரும் பேசுறத யாரும் கேட்டுறக்கூடாது, அதனால தான் கதவை சாத்தினேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவரு, உன்கிட்ட பேசவே கூடாதான் யாரும், உன்னை பேசாமையே அவாய்ட் பண்ணணுமா, அதுதான் சந்திராவோட ஐடியா, வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி எல்லாருமே இந்த வீட்டில் என் மேலே கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அந்த சந்திரா மட்டும் ஏன் என் மேலே தனியாக கோவப்படுறாங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அதான் சிலம்பம், எனக்கு ஒன்றும் புரியலை, ஆரம்பத்துலேருந்து உன் மேலே அந்த சந்திராவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்பலாம் அப்படின்னே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது எதனாலன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க எதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும், நான் இந்த வீட்டை விட்டு போனால் அவங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அதான் தெரியல, ஆனால் சின்ன மாமியார் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் பேசினதா போயிட்டு என் சின்ன மாமியார் கிட்ட சொல்லிடாத, அப்புறம் 3 வேளை சோத்துக்கு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி சரி, அதெல்லாம் நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த புடவை மாயா கட்டினது தான் அப்படின்னு, நான் அவங்க கிட்ட அந்த புடவையை காமிச்சு கேட்டேன், நீங்கள் தானே கட்டியிருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புடவையை நான் கட்டலை, மண்டபத்தில் இந்த புடவை கிடந்துச்சு, கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாங்க. நானும் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த புடவை வந்து உங்கள்கிட்ட யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு அந்த மேனேஜரும் ஒரு லேடி தான் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மாயா ஒன்றும் அந்த புடவையை கட்டலையே அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் மறதி எல்லாம் கிடையாது, ஒரு விஷயத்த நான் கரெக்டாக பார்த்துட்டேன்னா நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன், எனக்கு தெரிஞ்சு இந்த புடவை மாயா தான் கட்டியிருந்தாங்க, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, இங்கே பாரு, நீ போயிட்டு அந்த நம்ம நிச்சயதார்த்தத்தை ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு நீ விசாரிச்சு பார்த்தியானா தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் நல்ல யோசனை தானே, சரி நான் போயிட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு என்னமோ உன்னை சுற்றி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நானும் அதே தான் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா அவங்களால ஏதோ சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு மயில் வாகனமும், இங்கே பாரு, என் சின்ன மாமியார் இருக்காங்கல்ல அவங்க மேலேயும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, உனக்கு தெரியாத விஷயம், அந்த சிவனாண்டியோட பொண்டாட்டி தான் இந்த சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆஹா, இந்த வீட்டில் உள்ள பல விஷயம் உனக்கு தெரியாது போல, இங்கே பாரு, சந்திரா இருக்காங்கல்ல என்னோட சின்ன மாமியார், அவங்களோட புருஷன் தான் அந்த சிவனாண்டி, அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தான் அக்காக்காரியோட வந்து இந்த சந்திரா இருக்காங்க. சரி கல்யாணம் பண்ணமா புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தமா அப்படின்னு இல்லாமல் அவனையே வாழ விடாமல் அவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க தான் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நான் இந்த சந்தேகத்தை சொன்னேன் அப்படின்னு சின்ன மாமியார் கிட்ட சொல்லிடாதிய, அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், பந்தத்துலேருந்து அவங்க என் மேலே கோவத்திலே தான் இருக்காங்க, எதுக்காக என் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு அந்த மயில் வாகனம் சொல்கிறாரு, சரிப்பா டிரைவரு, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன், இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரூமை விட்டு வெளியில் வராரு. அப்பன்னு பார்த்து துர்கா வராங்க. துர்கா வந்துட்டு நேராக மயில் வாகனத்தை பார்த்து, மாமா இந்த ரூமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு.
அப்ப துர்கா சொல்றாங்க, "பார்த்தா அப்படி தெரியலையே" அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, "இங்க பாரும்மா, நம்பும்மா. எனக்கு இந்த வீட்ல 3 வேளை சோறு தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பண்ணிறாதம்மா தெய்வமே" அப்படின்னு சொல்ல, துர்காவும் "அந்த பயம் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் கேட்குறாரு, "நீ ஏன் இந்த பக்கமா வந்த?" அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, "இல்ல சும்மா தான் வந்தேன்" அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, "ஓ அப்படியா? சரி சரி" அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப துர்கா ரூமுக்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா கார்த்திய பாக்குறாங்க. "இங்க பாரு சிலம்பம்" அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா, "என்னம்மா துர்கா, என்ன திட்டுறதுக்கு வந்தியா?" அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, "இல்ல பாடிகார்ட், உன்னை திட்டுறதுக்காகலாம் வரல. எனக்கு என்னமோ உன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தான் தெரியுது" அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "என்னம்மா, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை திட்டிட்டு இங்க வந்து சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்ற" அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, "இங்க பாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி நான் சொல்லலைன்னா அப்புறம் நான் வந்துட்டு உன் மேல க்ரஷ்ஷா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனாலதான் அந்த இடத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஓ இது வேற இருக்கா" அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, "இங்க பாரு பாடிகார்டு, எனக்கு தெரிஞ்சு உன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குது. யாரோ ஒருத்தவங்க நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு நம்பிக்கையோட இருக்கேன்" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "சரிம்மா தாயே, நீ போமா" அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, "இங்க பாரு, உன் கூட பேசக்கூடாது அப்படின்னு அஹ் சித்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உன் கூட ஏன் பேசுறேன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொன்னதோட, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. துர்கா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம சுவாதி வராங்க. சுவாதி வந்ததோட நேரா கார்த்திய பார்த்து, "வா சுவாதி" அப்படின்னு சொல்ல, சுவாதி நேரா கார்த்திய பார்த்து, "இங்க பாருங்க, உங்க மேல நான் அப்படி குற்றம் சொன்னது ரொம்ப தப்பு தான். ஆனா நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த வீட்ல இதுக்கு மேலயே நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அம்மாவா உயிரை காப்பாத்துவீங்க அப்படின்னு தான் உங்களை நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா இந்த வீட்டால உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து என்னால தாங்கிக்க முடியல. அதனால தான் நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நீங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் அப்படி சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, "பரவாயில்ல சுவாதி" அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, கண்டிப்பா உங்களை யாரோ மாட்டி வர்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இத்தனை நாளா இந்த வீட்ல இருந்திருக்கீங்க. ஆனா உங்க மேல எந்த வித தப்பும் வரல. ஆனா இப்ப வந்திருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. எதுக்கும் பார்த்து நடந்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் "சரி நான் பாத்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்ல, சுவாதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல அடுத்ததா ரேவதி வராங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, "என்ன இது, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க" அப்படின்னு. அப்ப ரேவதி வந்ததோட, "வாமா, நீ என்னம்மா சொல்ல போற" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "நான் என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கு முன்னாடி யார் யார் வந்தா" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "இதுக்கு முன்னாடி மயில் வாகனம் வந்தாரு, சுவாதி வந்தாங்க, அப்புறம் துர்கா வந்தாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எங்க அத்தை இன்னைக்கு சித்தி வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு உங்க கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்க கூடாதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க அப்படி பண்றதுனால நானும் அப்படி பண்ண முடியுமா? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உங்களை சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடாதுல்ல, அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "இந்த வீட்ல உள்ளவங்க என் மேல சந்தேகப்பட்டாலும் நீ ஏன் என் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்க" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு காரணம் உங்க அம்மா தான்" அப்படின்னு. கார்த்திக் கேக்குறாரு, "எங்க அம்மாவா?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "உங்க அம்மாவை பார்த்தா எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க இது வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு துரோகம் பண்ண மாதிரியும் தெரியல. யாருமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மாதிரியும் தெரியல. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு உறவு ஃபீல் வருது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க அப்படிப்பட்ட ஒரு வயதுல பிறந்துட்டு நீங்க அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. கண்டிப்பா உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தோணுது. அதுவும் உங்க அம்மாவுக்காக மட்டும் தான்" அப்படின்னு. இத கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு வேணும்னா உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவ பார்த்துட்டு வாங்களேன்" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "பரவால்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல இருக்கு" அப்படின்னு. இத கேட்டதோட ரேவதியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப கார்த்தி டக்குன்னு ரேவதிய கூப்பிடுறாங்க. "ஒரு நிமிஷம் நில்லு ரேவதி" அப்படின்னு. அப்ப ரேவதி நிக்க, அப்ப கார்த்தி சொல்றாங்க, "சரி, நீங்கள மகேஷ காதலிச்சீங்கல்ல, எதுக்காக அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சீங்க" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "எங்க அப்பா எப்படி எங்க அம்மா பண்ண தப்ப சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கா எங்க அப்பா எப்படி தாத்தா பண்ண தப்ப சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, அதே மாதிரிதான் எங்க அம்மா பண்ண தப்ப சரிப்படுத்துறதுக்காக நான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு. இத கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இது மாதிரி மகேஷ் இருக்காருல்ல, அவரோட
அண்ணன் வந்துட்டு செங்கல் சூளையில வேலை பார்த்தவர். அவர் பேரு ராமசாமி. அவரை வந்துட்டு எங்க அம்மா ரொம்ப மோசமா திட்டுனதுனால அவர் மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மகேஷ் வந்துட்டு படிக்காம இருந்தாரு. அவர் ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து உதவி பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியில என்ன ஆச்சுன்னா, மகேஷுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன். எங்க அம்மா பண்ண தப்ப சரிப்படுத்துறதுக்காக நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்ப நீங்க மகேஷை காதலிக்கலையா அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அவரை காதலிக்கிறேன் தான், ஆனா அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் காதலிச்சேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு, உங்க அம்மா பண்ண தப்புக்காக உங்க வாழ்க்கையை இப்படி விடுவீங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்திக் டிரைவர், இத மாதிரி எனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வை, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஸோ ஏதோ ஒரு தப்பை சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த ரேவதி வந்துட்டு அந்த மகேஷை கல்யாணம் பண்ணிடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, மற்றபடி இது லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு கார்த்தி ஒரு ஃபைனலுக்கு கொண்டு வராரு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு இந்த சந்திராவும் அந்த சிவனாண்டியும் புருஷன் மண்டாட்டி அப்படிங்கிறதே நமக்கு இப்பதான் தெரியுது. ஒருவேளை இந்த சந்திரா நம்மளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு காரணம் இப்படி கூட இருக்கலாம்ல, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை பழிவாங்க முடியலையோ அப்படிங்கிறதுக்காக அந்த சந்திரா இப்படி கூட ஒரு வேலையை பண்ணலாமே அப்படின்னு நம்ம கார்த்திக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வருது. அப்பதான் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா பரமேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. பரமேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி எப்படி இருக்கீங்க, மண்டபத்திலேருந்து எப்படி போனீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன்பா உனக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வந்தேன். கடைசியில பார்த்தா கண்டவங்களோட என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம் ஆகுறத பாக்குற மாதிரி ஆகிட்டு, இருந்தாலும் கல்யாணமாவது உங்க 2 பேருக்கும் நடக்கும்னு ஆசையோட இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி டிவி இல்லாம இந்த கற்பனையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்டுல சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்களும் சிவனாண்டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆம்ல அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா கார்த்தி, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல பாட்டி, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி தான், ஆனா என்னன்னு தெரியல, இந்த சந்திரா பொசுக்குன்னு சிவனாண்டியோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கூட வந்து சேர்ந்துக்கிட்டா. ஆனா சிவனாண்டி நல்லா தான் அந்த சந்திராவை பார்த்துக்கிட்டான். என்னதான் அந்த சாமுண்டீஸ்வரியோட அம்மா சத்தத்துக்கு அவன் சிவனாண்டியோட அப்பா காரணமா இருந்தாலும் சந்திரா அதை பத்தி பெருசா எடுத்துக்காம சிவனாண்டி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவனாண்டியே விட்டுட்டு வந்துட்டா. இதுல என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியல கார்த்தி. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஒருவேளை அந்த சந்திரா சாமுண்டீஸ்வரி கூட இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, உன் அத்தைக்காரி சரியான யமகாதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க அப்படிதான் பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப இலகிய மனசு, ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, அவங்களோட குணமே வேறையா இருக்கு இங்க டோட்டலா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரிக்கு சொல்றாங்க, என்னப்பா போனத்தோட அத்தைக்காரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க போன பிறகு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இது மாதிரி நான் தான் வந்துட்டு மகேஷோட தலையில கட்டையால அடிச்சு நான் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் நடந்துச்சுல்ல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருந்தேன், என்னால சுத்தமா மனசு தாங்கவே முடியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி இப்ப அத்தை வந்துட்டு என்னை வீட்டை விட்டு போக சொன்னாங்க, நீ எதுக்காக இந்த வீட்டுல இருக்க, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்காத, உன்னால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால தானே உங்க அம்மா உயிரோட இல்லை, இப்ப மறுபடியும் அதே தப்ப நீங்க பண்ணாதீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி அத்தை யாரு பேச்சையுமே கேட்கவே இல்லை. நான் சொன்ன அதே ஒரு பாயிண்டை வச்சு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ கேட்குற கேள்வி எங்க அம்மா வந்து என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்காததுனால தானே அன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இல்லை, அதனால உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிடுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள சுத்தி தான் வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது, சிவனாண்டி சந்திரா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏன் பாப்பா கார்த்தி இப்படி இருக்குமோ, ஒருவேளை
அந்த சிவனாண்டி இந்த ஊருக்குள்ளேயே நம்பர் 1 இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எப்போவுமே நம்பர் 2 தான் இருக்கான். சாமுண்டீஸ்வரி தான் எப்போவுமே நம்பர் 1. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி கூடவே இருந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனையை கொடுத்து சாமுண்டீஸ்வரியை நம்பர் 2 ஆக்குறதுக்கு அந்த சந்திரா திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த சந்திரா பாதி வேலையில எங்கேயோ போறாங்க அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. இருக்கலாம்ப்பா, கண்டிப்பா அந்த சந்திரா அவ புருஷனை போய் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோட வந்தேன் தெரியுமா? கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, அதை பத்தி நீ நினைக்காதீங்க. ரேவதியும் மகேஷும் காதலிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க 2 பேரையுமே நான் சேர்த்து வைக்க போறேன். நீங்க தேவையில்லாம மனசுல கற்பனையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, இன்னும் இது புது டெஸ்டா இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு அவர் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு சந்திரா யாருக்கும் தெரியாம வெளியில வரதை பாக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி பாத்துறாரு. கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க சந்திரா சொல்றாங்க, நான் எங்க வேணாலும் போவேன், அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி அன்டைம்ல போறீங்களே இருட்டுக்குள்ள, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? உங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க யாரை தேடி வெளியில போறீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நீ யாரு என்ன அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு? இப்படி என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கறதுக்கு உனக்கு யார் வந்துட்டு உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நீங்க எங்க வேணாலும் போங்க, நான் பார்க்கல அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இவங்க யாரோ ஒருத்தவங்கள மீட் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி வந்து நேரா அந்த சந்திராவை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப சந்திரா இதை கவனிக்கல. சந்திரா நேரா சிவனாண்டி வீட்டுக்கு போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா, நம்ம நினைச்சது சரியா போச்சு. இந்த சந்திரா சிவனாண்டியோட சேர்ந்துதான் சாமுண்டீஸ்வரியோட பிரச்சனைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கூடயே இருந்து சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனை கொடுக்கறது இந்த சந்திரா தான். ஸோ இவங்க ரொம்ப இருமுகமா இருக்காங்க. இவங்கள பத்தின விஷயத்த ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க சிவனாண்டி சொல்றாரு, நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு அந்த சாமுண்டீஸ்வரி கோவில்ல கலசத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ண போறாளாம். பொம்பளைங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அவளோட திமிரையும் ஆணவத்தையும் நாளைக்கு அடக்கணும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கலசம் எங்க வீட்டுக்கு தானே வருது, அதை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ கண்டிப்பா எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும், ஆனா அந்த வீட்டுல டிரைவர் இருக்கான் பாரு, அவனை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இந்த வாட்டி அவன் என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். வீட்டுல உள்ள யாருமே அந்த டிரைவர் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். யாருமே அந்த டிரைவர் கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ அவனும் கண்டிப்பா இந்த பூஜைக்கு சம்பந்தமா வரவே மாட்டான். அக்கா கிட்டையும் சொல்லிட்டேன், அந்த டிரைவர் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்காத அப்படின்னு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு யாருமே இதுல தலையிட மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் சுலபமா பண்ணிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, நீ தான் என் ஒய்ஃபு, எனக்காக நீ எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.